இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி உப்புமா பண்ண போகிறோம். ஜவ்வரிசியை நைட்டு கழுவிட்டு இந்த ஜவ்வரிசி அளவோடு ஒரு அரை இன்ச்சு மேலே தண்ணி வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. நைட்டு ஊற வச்சுடுங்க காலையில் செய்கிறதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு சீரகம், கடலை வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், வேர்க்கடலையை. இது ஒரு 50-100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருக்கேன். வேண்டாதவங்க உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாம், ஆனால் உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்டியாக இருக்கும், போட்டுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கிறேங்க. அது கூட நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. வேண்டாதவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம், வெந்துடட்டும். நாங்கள் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா அப்புறம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது வெந்துருச்சான்னு இப்போ பாருங்கள். வெட்டு போட்டுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. அப்படி மேலால் தூவிக்கோங்க. உப்பையும் மேலால் இப்படி தூவிக்கோங்க. தூவிட்டு இப்போ மெதுவாக கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்படி ஸ்லோவாக கிண்டி விடுங்க. சிம்மில் வச்சு ரெடி ஆயிரும். இப்படி உதிரியாக தான் இருக்கும். கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை நுணுக்கி போடுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஓயாவது செஞ்சு பார்ப்பீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஷ்ஷு எல்லாம் உங்களை வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.